பாடல் புத்தகத்தில் 778வது பாடல். 778வது பாடல். எந்த நூலுடன் புது கவியாக போங்க இந்த பாடலை பாடி நாம் எதிரே மயக்கப்பட்டுள்ளோம். பேசலாம். புது கவியா
Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். Hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து எங்களுக்கு ஆண்டவரே கோட்டையாக இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. Praise the Lord. Hallelujah hallelujah. ஆண்டவரே துதிக்கிறோம். ஹalleluya hallelujah. Oh hallelujah. Praise the Lord. Praise the Lord. நன்றி ஆண்டவரே. Hallelujah 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 hallelujah. ஆண்டவரே
ஆண்டவரே பாடி துதித்து ஹalleluya ஆராதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 நீங்கள ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆண்டவரே ஹalleluya praise the Lord praise the Lord praise இதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் அவர் தேவனை தரிசிப்பார். அப்படியானால் இதயத்திலே சுத்தமதே அவர் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்காமல் தேவனை இருக்கிற இடத்துல போக முடியாது. அவருடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். வழியிலே சொல்லப்பட்டது 23வது அதிகாரம் 76வது வசனம். என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. உன் இருதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அப்போதான் அவருடைய வழிகளை ஜெபிக்க முடியும். அவருடைய வழியை நோக்கி ஜெபிக்க முடியும். ஏனென்றால் ஒருவர் இதயத்துக்குள் இருந்து அவர்களை நடத்துகிறார். தேவனாலே நடத்தப்படுகிற ஒரு மனுஷன்தான் பாக்கியவான். யார் தேவனால் நடத்தப்படுகிறது? இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கிறவன் தான் தேவனால் நடத்தப்பட முடியும். ஏன் இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும்? தன்னை தீட்டுப்படுத்தாமல் தன்னை அவர் சுத்தமாக காத்துக்கொண்டு தேவனையே நோக்கி தேவனை அனுப்பிச்சொல்ல தெய்வத்தை ஒரு வருஷத்தமாக சேர்ந்து அவர்கள் தேவனாலே அவர்கள் ஆசிரியப்பட்டவர்களாக காணப்பட வேண்டுமானால் அவர்களை தேவன் கொடுக்க வேண்டும். அவர்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இதயத்திலிருந்து தான் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதாவது பாவங்கள் புறப்படுகிறது. சில ஆட்கள் நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்வார்கள். ஆனால் இதய சுத்தமாயிடும். தேவன் இதயத்துக்கு மேற்பட்டவர்களாக எல்லாத்தையும் அறிவுகளை காணப்படுகிறார். இதயம் ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தம் இருந்தால்தான் அவன் சுத்தமாக வரலாம். அந்த மனுஷனை அவன் காணப்பட முடியும். இதய சுத்தம் இல்லாதவன் ஒருபோதும் ஒரு சுத்தமானவருடைய வரிசைகளே அவன் காணப்பட முடியும். அது சுத்தமாக்குறது யார்? இதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது தேவன் நமக்கு உள்ளே இருப்பார். இதோ வாசப்படி இந்த தட்டங்களே ஒருவர் சத்தத்தை கலந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்தேன். அவன் என்னோடு வாசம் பண்ணுவான். நான் அவனோடு வாசம் பண்ணுவேன். நான் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அவருக்கு இறைச்சி கொடுக்க போனால் நாம் அவரோடு அவர் நம்மோடு. அவன் நமக்குள்ளே எடுக்கும்போது அதை நாம் எப்போதும் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சத்துக்கு ஸ்ரீபத்தம் போல நாம் காணப்படுவோம். கிறிஸ்துக்குள்ளே ஏதி சொல்லினா இயேசு அதாவது நமக்குள்ளே வாசமானால் நாம் எப்போதும் அதாவது பிரகாசத்தில் ஒளியாகவே நாம் காணப்படுவோம். செவ்வானை பாருங்கள். அவருடைய அதாவது கோடை மத்தியில் அவர் நியாயம் நிகழ்த்தப்படும் போது அவருடைய நியாயம் சாதிக்கிறார்கள் அந்த வருஷத்தமானே. அப்போது அவருடைய முகம் என்ன செய்யப்படுகிறது? பிரகாசித்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் பார்க்கிறார். யாருமானே அவருக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கிறது. தேவ ஆவியாக வருகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கேட்கிறார், மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். அவர் நம்முடைய இதயத்திலே வாசம் பண்ணுவதற்கு நாம் அவர்களுக்கு கொடுக்கும் போது அவர் நம்ம இதயத்துக்கு மேற்பட்டவர்களாயிருந்து அவர் நம்மை சுத்திகரித்து நம்ம கழுவி நம்ம பரிசுத்தப்படுத்தி
அவர் ஆளுகை செய்கிற ஒரு தேவனுடைய மகனாக நம்மை மாற்றுவார். அவருக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை என்றால் அவருடைய பிரசன்னமும் அவருடைய நடத்துதலும் அவருடைய அதாவது ஜீவியமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படாது. நாம் அவருக்கு இல்லத்தை விருப்பமானால் அவர் நம்முடைய இஷ்டத்தின்படி நடத்த மாட்டார். அவருடைய இஷ்டத்தின்படி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற ஒரு தேவனை கர்த்தர் நானே என்று சொல்லி தேவன் நடத்துவார். அப்போ சொன்ன அப்போ ஒரு காலத்தில் அவருடைய இஷ்டத்தின்படி அவர் என்ன செய்தார், நடத்தினார். சபையை நடத்தி பார்த்தார். ஆனால் பின்னால் அவர் என்ன அப்போது அவர் பின்னால் அது தேவனுக்கு பிரியமில்லை. பின்னால் தேவன் அவரை சந்திக்கணும். அவர் தேவனுடைய சித்தத்தை செய்ய முன்வருகிறோம். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் உனக்கு காண்பிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் தேவனுடைய ஜனங்கள் அதாவது அவர் தேவனுடைய விசுவாசிகளாக அதாவது ஆண்டவர் அவரை உனக்கி அவர் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். வரவும் வருஷத்தாய் வரவும் கண்கள் திறக்க வரவும் கத்தர் அனுப்பினார் என்று அவரை அதாவது அவரோடு பேசுகிறார். பின்னாடி பாருங்கள், முந்தின அனுபவம் வந்தேன், பிந்தின அனுபவம் வந்தேன் என்பதால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தெய்வமாக சுதந்திரமாக அவரை ஏற்றுக்கொண்டு அவரே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் ஒரு சொல்வது மட்டும்தான். தேவன் மறுவோடு இருந்து என்ன செய்தார், அவருடைய இஷ்டத்தின்படி நடத்தவில்லை, அந்த தேவனுடைய இஷ்டத்தின்படி அவர் நடத்தினார். அதுக்கு நான் விலையை கொடுக்கிறேன். நம்முடைய இஷ்டத்தின்படி நடத்த மாட்டோம், அவருடைய இஷ்டத்தின்படி நடத்துவார். அது மாத்திரமல்ல, அங்கே நம்முடைய இதயத்திலே எல்லாருக்கும் மேற்பட்டவராக வருஷத்த தேவ நோக்கிலே வாசம் பண்ணுவார். நம்முடைய இருதயம் எப்போது சுத்தமாக இருக்கும் என்பதை வேதம் நமக்கு சொல்லப்பட்டது. இருதயம் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லப்பட்டதில்லை. தானியேல் என்று பார்ப்போமானால் சாத்தாமே சாவேவும் தானியேல் ஆகாரத்தினால் ராக போதத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்துக் கொள்வார்கள். அவர்களெல்லாம் பரிசுத்தவான்களாகவே பேர் பெற்று வழங்கினார்கள். வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அந்த சத்தியம் எல்லாருக்குமா வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மார்க் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20வது வசனம் படியுங்கள். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய தீட்டு அது மனுஷனை தீட்டுப்படுத்தி அவனை என்ன செய்யும் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபாத்தமாக அவனை தள்ளிவிடும். அதனாலே ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார் ஆசிரியர், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் வசனத்தை நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். அடிக்கடி கவனித்தாலும் அனுபவமாக்கி கொள்ளாவிட்டால் நாம் என்ன செய்வோம், உள்ளான பரிசுத்தத்தை இழந்துவோம். உள்ளான பரிசுத்தை இழந்துவோமானால் நம்முடைய பரிசுத்தம் போடப்படாது. அதான் ஆண்டவர் சொன்னார், இதயத்தில் சுத்தம் வாய்க்கவான் அவன் தேவனை தரிசிப்பான். பாவம் செய்வதும் எப்போதும் தேவனை தரிசிக்க முடியாது. மனுஷனுடைய உள்ளத்தில் இருந்து சில காரியங்கள் அவன் தீட்டுப்படுத்துகிற காரியத்தை தியானிப்போம். அதாவது என்ன ஆசைகள், பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் பொல்லாத சிந்தனை
ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். மனுஷனுடைய உள்ளத்தை தேவன் அறியலாம். அதனாலே நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்த சிந்தனைகளா இருக்க வேண்டும். அவருடைய உள்ளத்திலிருந்து பொல்லாத சிந்தனை கொண்டு அடுத்த விபச்சாரங்களும் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது. அதனால ஆண்டவர் சொன்னார், ஏதாவது கற்பனைகள் விரோதம் பாவம் செய்தாமா அவன் பாவி என்றல்ல. ஒரு ஆத்மாவை இதயத்தில் இருந்து பொல்லாத அந்த இதயத்தில் இருந்து அவன் பொல்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் கொள்வான். ஆனால் அவன் இதயத்திலேயே அவன் என்ன செய்துவிட்டான்? அந்த பாவத்தை செய்து நிறைவேற்றி விட்டான். அவன் வருஷத்தோடைய வரிசையில் காணப்பட முடியாது. இதெல்லாம் தடை பண்ண வேண்டுமானால் நமக்குள்ளே இதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிற தேவன் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அவர் இருந்து ஆய்வு செய்ய வேண்டும். அவர் சாதங்கள் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருள் ஆசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதெல்லாம் தீட்டுப்படுத்தாமல் வாழ வேண்டுமானால் ஆண்டவராக சொன்னார், ஒருவர் நல்ல சோசமாக இருந்தால் அவனுக்கு என்ன ஜீவனில் உள்ள நதிகள் வந்து கொடுக்கப்படும். அவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவனில் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். இதெல்லாம் தடைப்படுவதற்கு தான் தகுதி பெறுகிறேன். இப்படிப்பட்ட சிந்தனைகள், அதாவது நோக்கங்கள், இதெல்லாம் ஆகாத எண்ணங்கள், இதெல்லாம் தடை பண்ணி நான் ஜெயப்படுவதற்கு தான் நான் எப்போது சோதனம் பண்ணுகிறது, இடைக்காலம் ஜபிக்கிறது, ஆண்டவரே எப்போதும் தியானித்துக் கொண்டு ஆண்டவருடைய பாடல்களை தியானிக்கிறது. இதெல்லாம் எதிர்த்து ஜெயம் பெறுவதற்காக. இது மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதை தீட்டுப்படுத்தாமல் இருப்பதற்கு தான் மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணி உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தால் ஏன் அனுப்புகிறோம்? இதிலிருந்து ஒரு மனுஷன் ஜெயம் வருவதற்கு தான். அதாவது ஆண்டவர் பரிசுத்தாக நம்மளை தடுத்து கொண்டுகிறார். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன். கர்த்தர் லேவியர் 28வது வசனத்திலே நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன் கர்த்தர் என்று சொன்னார். புதிய ஏற்பாடு வாழும்போது அவருடைய குமாரனாகிய இயேசுவினாலே நம்மளுடைய இதயத்தை கலந்து நம்ம சுத்தம் பண்ணி நம்முடைய தீட்டுகள், நம்முடைய பாவங்கள், பாவத்தால் வந்த கலைகள் எல்லாவற்றையும் இயேசு எடுத்துட்டு கழுவி நம்மை சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிற பிற்பாடு அவர் நம்மை ராதாக்கவும் ஆசாரியமாக்குகிறார். அவருடைய இடத்தினாலே அவர்கள் நம்மை சுத்தம் பண்ணுகிற பிற்பாடு அவருடைய இடத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? அசுத்தம் என்று எண்ணக்கூடாது, தீட்டல் எண்ணக்கூடாது, மதியமாக ஜெயிக்கக்கூடாது. சுத்தமானவை தன்னை காத்துக்கொண்டு ஜெயிக்க வேண்டியது வருஷமே காணப்படுகிறது. நான் உங்களை பரிசுத்தமாக கருத்தார். அவர் நம்ம பரிசுத்தமாக்குகிறாரா? யார் நம்ம பரிசுத்தமாக்குறது? யார் இடத்தால் நம்ம பரிசுத்தமாக்குறது என்பதை நாம் மறந்து செயல்பட வேண்டும். எப்படி 10வது அதிகாரம் 29வது வசனம் படியுங்கள். நம்மை பரிசுத்தம் செய்த ரத்தம் தான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். கிருபையின் ஆவியை நிந்திக்கப்படாது. ஆண்டோடைய இயேசுடைய ரத்தத்தை ரத்தனால கழுவோட்ட ஒருபாடு அதன் காரியங்கள் வைக்கப்படாது. அவருடைய ரத்தம்
செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டிய ரத்தம் வாசலில் கழிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. காலையில் வைக்காதபடி இந்த வருஷத்தில் செய்த ரத்தத்தினாலே நாம் வருஷத்தை கீழே எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கீழே செல்வது அந்த பொருளாதார சிந்தனைகள் ஆகாத நோக்கம் இதெல்லாம் நான் ஜெயிக்க வேண்டும். அதை நாம் மேற்கொண்டு வரக்கூடாது. அதுக்கு இளவே கொடுக்கக்கூடாது. இளையத்திலே அதுதான் இடைவிடாமல் தேவமன்னர் சோதனை இளையத்தை எப்போதும் அவருடைய ஆலயமாக வைத்துக் கொள்கிறது. எதற்கென்று சொன்னால் நான் தீர்க்கப்படாமல் இருப்பதற்காக, சித்தவனாக இருப்பதற்காக, நான் ரட்சிக்கப்பட்ட ஒன்றாக இம்மாவே தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். ஏன் நம்முடைய இடத்தினால் கல்வி சுத்தமாக வேண்டாம். வருஷத்தம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். எல்லாருக்குமே புரிந்து கொள்ள முடியாது. வருஷத்தை எப்படி வரும், எப்படி இருக்கும், அதை காத்துக்கொள்கிறது எப்படி என்பதை இன்றைக்கு எல்லாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. வருஷத்தாக தெரிந்து கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது வருஷத்தம் எது வருஷத்தம் என்பதை அந்த ஆவியாளரை என்ன செய்கிறார், நாம் உணர்த்துகிறார். அது நம்மை காண்பிக்கல. ஏனென்றால் இயேசுடைய இரத்தம் விளையாடப்பட்ட இரத்தம், பாவங்களை சுத்திகரித்து பரிசுத்தவனாக்கிற இரத்தம் தான் இயேசுடைய இரத்தம். நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கேட்பேன். ஏற்பாட்டில் வரும்போது இயேசுடைய இரத்தத்தினாலே நாம் கல்வி பரிசுத்தவங்களாக மாட்டுகிறார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நாம் சுத்தம் பண்ணுகிறது. அந்த சுத்தம் பண்ண இரத்தத்தை அசுத்தம் பண்ண எண்ணி கால்கள் வைக்கக்கூடாது. அதை கனப்படுத்தணும். அந்த இரத்தத்தை நாம் என்ன செய்யணும், கனப்படுத்தி தேவனை மயப்படுத்தி அதை நாம் கனப்படுத்தி நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதனாலே கவலைப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் பரிசுத்தமாக, அவர்கள் ராதாக்கள், அவர்கள் ஆசாரியர்கள். இயேசுடைய விளையாட அழகாம். அது மூலம்தான் அவங்க தேவன் என்னைக்கு என்னும் விதைப்பாடும் வரும்போது அவருடைய குமாரன இரத்தத்தின் மூலம்தான் அவளை கழுவி சுத்தம் பண்ணுகிறார், கழுவுகிறார், பரிசுத்தமாக்குகிறார் என்று நாம் இடத்திலே பார்க்கிறோம். நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய எந்த காரியங்கள் ஆனாலும் புறமானபடியோ அதாவது உருவானபடியோ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. புறமானபடி தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஒருவேளை மற்றவர்களோ பார்க்கலாம். ஆனால் உருவான தீட்டு மற்றவர்கள் பார்க்கப்பட முடியாது. தேவனுக்கு தெரியும். உருவான வருஷத்தை எப்போதும் நம்மை அதாவது கனப்படுத்தும், நம்மை அது மேன்மைப்படுத்தும். அவர்கள் எப்போதும் தேவனோடு இருப்பார்கள், தேவனோடு வாசப்படுவார்கள், தேவனை குறித்து கொண்டே இருப்பார்கள். ஏது சொல்லுகிறது, உங்களுடைய வீட்டில் வாசமார்கள் பாய்க்கவார்கள். அவர்கள் எப்பொழுதும் எப்படி இருப்பார்கள், தொகுத்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் ஆண்கள் வசனத்தை தியானித்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் ஆண்களுடைய பாடுகளை தியானிப்பார்கள். இதற்கு புராண வசனத்தை காத்துக் கொள்வதற்கு என் வார்த்தைக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். என் சிந்தனைக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். இதயத்திலே பாம்சதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அங்கே இதயத்தில் இருக்கிறது பரிசுத்தராகும். அந்த பரிசுத்தன் மூலம் நான் தவிடைய பிள்ளைகளே நாம் ஊழப்பட முடியும். அதனாலே நமக்குள்ளே தவிடைய பிள்ளை நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற நம்முடைய தேவன் போன வழியில் நம்மோடு அவன் இருந்து நாம் அவர் நடத்த வேண்டும். சொல்லுகிறார், இந்த தேவன் என்னைக்கு உள்ள நம்முடைய தேவன் மரண வழியில் நம்மை நடத்துவார். அவர் மரண வழியிருந்தோம் அவருடைய வழியில் அவர் நடத்துவதற்கு அவர் நம்மோடு இருக்க வேண்டும். அவர் பல்லவத்தில் எழுதுவது போயிட்டால் நான் நினைக்கலாம், உண்மைதான். அவர் பல்லவத்தில் போயிட்டு போனார். ஆனால் அங்கிருந்து ஆண்டவர் என்று சொன்னார், வருஷத்தாகிய போது நம்மை ஆட்கொண்டு நடத்துவதற்கு, நமக்கு ஒரு ஜெயத்தை தருவதற்கு, உலகத்தை ஜெயிப்பதற்கு, சாலை ஜெயிப்பதற்கு, மாம்சத்தை ஜெயிப்பதற்கு நம்முடைய எல்லாம் ஆண்டவருக்கு வெளியமாக இருக்கும்படியாக
நாங்கள் வருஷத்தாக நாங்கள் வெறுந்திருக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ளாத எல்லாம் தேவப்படம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால தான் நமக்கு ஜெயம். புறான வருஷத்தம் புறமான வருஷத்தம் எல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால எல்லாமே நம்மால ஒன்றுமே ஆகிரியும் சொல்லி ஜெயம் பண்ண முடியும். எவ்வளோ வருஷம் இருக்கலாம், புறான வருஷத்தை இருந்தால் அவன் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. ஆண்டவர் எல்லாம் சிந்தனையை கத்தர் அறிகிறார். சொல் புறவாருக்கு முன்னே நிச்சயிக்கிறார். தேவன் அறிகிறவராகவே காணப்படுகிறார். இதை நாம் அடுத்து செயல்பட வேண்டும். நம்முடைய இருதை நம்மை ஒருபோதும் நிச்சயக்கூடாது, நியாயத்தில் கொண்டு வரக்கூடாது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் கண்மலையும் என் நீர் பெருமாய கந்தாவே என் வாயின் வார்த்தை இல்லைத்தின் தியானம் விட சகோதரவோடும் பிரியமானதாக. வார்த்தை இல்லைத்தின் தியானம் மிக முக்கியமானது. இதை அடுத்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். இல்லைத்தின் தியானம் எப்போதும் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், பெரிதாகவே இருக்க வேண்டும். அதனாலே இல்லைத்தல் ரொம்ப சுத்தம் இருக்க வேண்டும். பல்லாசனை நோக்கெல்லாம் தேவைய பிள்ளை போய் யாராவது வெளிச்சாரு எல்லாத்தையும் ஒன்றுக்கு அங்கே இடம் கொடுக்கக்கூடாது. இல்லத்துக்கு என்னை விசுவாசத்தில் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணியுள்ள நதிகள் ஓடும். நம்முடைய உள்ளத்திலிருந்து போது ஜீவ தண்ணியுள்ள நதிகள் ஓட வேண்டும். என்னுடைய வார்த்தையில் நெருங்கி வருகிறது சொன்னபடி என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதி ஓடிட்டே இருக்க வேண்டும். நதி ஓட வேண்டும். பரிசுத்தாவியான அவர் பரிசுத்தாவி குறித்து பேசினார் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது. பரிசுத்தாவிய பிரசன்னம், பரிசுத்தாவிய கருவை அவருடைய உதவி எப்போதும் நம்முடைய உள்ளத்திலே காணப்பட வேண்டும். அவர் மேற்கொண்டு நம்மை நடத்த வேண்டும். அது போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நல்ல போதகராக இருந்து விழான பரிசுத்தத்தை நாம் ஓடப்படுவதற்கு ஏதுவாக விழான பரிசுத்தம் பிரமாண பரிசுத்தம் நாம் தேவனுக்கு ஓடப்படுவதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை ஆட்கொண்டு நடத்த வேண்டும். நம்ம அவ்வளோ வறுமையாக இருக்கக்கூடாது. எழுதிச்சை வறுமையாக இருக்கக்கூடாது. ஏன்னா அனைவர்கள் சோதரம் சொல்ல சொன்னால் நான் சொல்லுறாங்க, தானாகவே வரவில்லை. அவன் தேவனை அழுந்ததும் தேவனை பயன்படுத்தாமலும் தேவனை சோதரியாமல் எழுந்த எழுத எப்படியானது இருளானது. தேவனை துதிக்காமல் இருந்தால், அவனை சோதரியாமல் இருந்தால், அவனை பயன்படுத்தாமல் இருந்தால், அவருடைய வசனத்தில் தியானிக்காமல் இருந்தால் இருளாகிவிடும். ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவரை துதிக்க இருள் ஓடி வெளிச்சம் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். துதியின் மத்தியில் நம்முடைய தேவன் வாசம் பண்ணுவார்கள். துதியின் மத்தியில் அதுதான் அதிகமாக நாம் எண்ணிக்கவன் ஆண்டவரை சோதனைக்க வேண்டும். அவரை துதிக்க வேண்டும், மயப்படுத்த வேண்டும். வல்லாத எண்ணங்கள் சிந்தனை நம்ம மேற்கொள்ளக்கூடாது. நான் தேவனை தரிசித்துக்கொண்டு லாவிகளில் உள்ள சத்தியம் தேவனை தரிசித்துக்கொண்டு இதை தெரிந்து தேவனை தரிசிக்கிறவர்களும் தேவனை தரிசிக்கிறவர்களும் ஒரு மேலானவர்கள். அதான் ஆண்டவர் சொன்னார், இளைஞர்கள் சுத்தவளம் பாக்கியம் அவர் எவ்வளவு தேவனை தரிசி பலவர்களும் போய் இல்லை. அதனாலே தியானிக்கும் அங்கே போய் தான் தேவனை தரிசனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் தேவனை தரிசித்து கொண்டே இருக்கிறது. இதயத்தில் தேவனை தரிசித்து கொண்டே இருக்கிறது. அவரை தெரிஞ்சு அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் மகிமை சோதனம் துதி சோதனை மாதிரி எல்லாம் சொல்லித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரோட பார்வைக்கு அருமையானவர்களாகவே நாம் காணப்படும். அதாவது
அடுத்தபடி தேவனை எப்படி தரிசிக்கிறது? இவரை 2வது 14வது வசனம் படிக்கும். யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இதில் பல வருஷம் படிங்கள். யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இது 2 வசனமா ஒரு வசனமா? ஒரு வசனம் தானா? ஒன்னா ரெண்டா? வசனம் ஒன்னா ரெண்டா? ஒன்று தானே? ஒரு வசனம். யாவரோடு சமாதானம் பரிசுத்த வார்த்தை 2 இணைக்கப்பட்டிருக்கிறது. சமாதானம் இல்லை என்றால் தேவனை என்ன செய்ய முடியாது. ஏன் பரிசுத்தம் உண்டாக சொல்லிக்கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு சமாதானமே இருக்கிறது. எப்போது தேவனுக்கு நமக்கு புரிவு நடிச்சு வரக்கூடாது. தேவனுக்கு நமக்கு புரிவினையாக நடிச்சு வருவதால் ஏனென்றால் நம்முடைய பாவத்தினால் நமக்கு தேவனுக்கு புரிவினை நடிச்சு வர ஆண்டவராய் இயேசு சிலுவையினாலே நமக்கு சமாதானத்தை ஒன்று பண்ணி அவங்க என்ன செய்தார்? அவருடைய பிள்ளை அப்பா பிளாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவார்த்தை பெற்று தேவனை பிளாவை என்று கூப்பிடக்கூடிய பெரிய பாக்கியத்தை ஆண்டவராய் இயேசு அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தினாலே நமக்கு വലിയ ആശ്വാസത്തെ കണ്ടളിക്കാം. ഇതേപോലെ നാം യാവരോടും സമാധാനമായിരിക്കണം. சண்டை இருப்போமானா பரிசுத்தம் பண்ணக்கூடாது. யாருக்குதான் அதாவது யாரோடு சமாதானம் எல்லாம் சண்டைப்பட்டுட்டே இருப்போமானா யாருக்குமே பரிசுத்தம் வராது. வசனம் அதாவது பரிசுத்தவான்களுக்கு இருக்கிற தேவனோடு இருக்கிற அந்த அதாவது ஐக்கியத்தை வெளிப்படுத்துவதற்கு யாரோடு வாழ்கிற சமாதானமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவையார் சொல்லுகிறார் யாரோடு சமாதானம். அப்போ சொல்லுகிறான் இன்னொரு இடத்துல கூடுமானால் யாரோடு சமாதானம். யாவரோடு சமாதானமாக யாவரோடு சமாதானமாக எழுந்து அதாவது தேவனோடு அவருடைய பிள்ளைகளோடு அவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்தவராக நம்முடைய பாவத்துக்காக ஜீவனை தியாகம் பண்ணுவது நமக்கு தேவனுக்கு வருந்த பிரிவு நான் நடித்தவரை தவிர்த்தது நம்முடைய ஆண்டவராக இயேசுடைய சிலுவையை நட்டோம் அவருக்காக தியாகம் பண்ணதுக்காக. அதனால பிள்ளைகளே நான் சமாதானமாக இருக்கும்போது நோடி பரிசுத்தமாக ஜெயிக்கும். பரிசுத்தம் இல்லாத ஒருவரை நிச்சய முடியாது. யாரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. நாம் எப்போதும் தேவனை தரிசிக்க வேண்டி வருவாங்க. தேவனுடைய முகம் மறைக்கப்படும். பரிசுத்தம் இல்லை என்றால் தேவனுடைய முகம் மறைக்கப்படும். தேவனை தரிசிக்க முடியாது. நாம் போதும் தேவனை தரிசனத்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாத்தினாலும் தேவனை தரிசனத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு எப்போதும் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நம்முடைய அவயம் முழுவதும் பரிசுத்த அவயமாகவும் காணப்பட வேண்டும். எல்லா அவயங்களும் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். தேவன் எல்லா அவயத்தினாலும் செய்த பாவங்களை தேவன் நம்முடைய நெருக்கத்தினாலே காலையை சுத்தம் பண்ணி நம்மளை பரிசுத்தப்படுத்தினார். அதனால அவர் பரிசுத்தம் செய்த நெருக்கத்தை அசுத்தம் பண்ணி காலைகள் நெருக்கப்படாது. பரிசுத்தமாக தான் ஜெயிக்கணும். ஆண்டோடைய வரைகளும் அவர் பரிசுத்தமாக தான் ஜெயிக்க வேண்டும்.
தேவனை தரிசிக்கிற பார்வை தெரிவிக்க வேண்டும். தேவனோடு இருந்த அதாவது ஒரு தேவனுடைய அப்போஸ்தலன் யூதாஸ் யாரும் தரிசிக்கிறோம். யாரை உள்ளத்தில் யாரு இயேசு இருந்தவன் இயேசு விட்டு வழியை கொடுத்து யாரு உள்ளே அவனோடு அவனை நடத்துகிறது யார்? அவனை உள்ளே பிரவேசித்தது யார்? சாசு தானா? சத்துரு தானா? அவனா அவனுக்கு சமாதானம் உண்டுமா? இயேசுவோடு பெரிய ஆசிரியர் ஆண்டவர் கால்களை கழுவினார். ஆசிரியர் போக அவருடைய சரீரத்தை கொடுத்தார். அவருடைய அர்த்தத்தை ஆண்டவன கொடுத்தார். கால்களை கைகளை எல்லாம் கழுவினார். ஆண்டவர் கால்களை கழுவினார். அவன் இயேசுவோடு இல்லாதபடி அவன் எங்கே போயிட்டான்? இயேசுவை விட்டு போயிட்டான். இயேசுவை காட்டி கொடுக்க இயேசுவோட எல்லாத்த கால்களை உயர்த்திக்க முடிவிட்டான். பரிசுத்த செய்த எல்லாத்த அப்போஸ்தலர் 12 முக்கியமான அந்த நல்ல ஒருவடைய காரணம் இதை அடுத்த நாம் எப்போதும் செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இயேசு விட்டுவிடக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது. இயேசுவோடு சேர்ந்திருக்கதான் பாக்கியம். நாங்கள் சொல்லுகிறோம், இதோ முடிவடைந்தோ சால நாட்களிலோ நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் நம்ம விட்டு விலகுவதற்கு ஏதுவாக நான் தெரிவிக்கப்படாது. ஒரு சோதராக ஆண்டவரோடு விலகுவதற்கு ஏதுவாக தெரிவித்தார். அதான் அவர்களுக்கு விலகுவதற்கு ஏதுவாக சாப்பிடப்பட்டு எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இயேசு போதும். இயேசுவை காட்டி கொடுக்கக்கூடாது. இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒருபாடு, இயேசுவினாலே சுத்திகரிக்கப்பட்ட ஒருபாடு, இயேசுவினாலே நடத்தப்பட வேண்டும். அபிஷேகம் நிரப்பேன். அபிஷேகம் நம்மை போதித்து ஆண்டுடைய வழிகளை பின்பற்றி தெரிவிக்க அவர் நம்மை நடத்தி நம்மை பூர்ணப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே நாம் என்ன தேவை இருக்கிறார்கள் வழங்க பார்க்கிறவன் வழியை எல்லாரும் சுத்தம் பண்ணுவான். வசத்தினாலும் தானே அந்த வசத்தப்படி சுத்தம் பண்ணி நான் அந்த வசப்படி தெரிவிக்க வேண்டுமானால் நாம் நடத்தக்கூடியவர்களாக போக நமக்குள்ள இருக்க வேண்டும். அவர் நம்மை கடைபிடித்து நடத்த வேண்டும். அவர்தான் முடிவிலை நம்ம மைவேலை சேர்த்து கொள்கிறவர். முடிவிலை மைவேலை சேர்த்து கொள்கிறவன் தான். அதனாலே போதும் யாரோடு சமாதானம் எப்போதும் வருஷத்தமெல்லாம் தேவனை தரிசிக்க முடியும். நான் தேவனை தரிசிப்பதற்கு எப்போதும் வருஷத்தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். எப்போதும் இன்னொரு சில காரியங்களை பார்ப்போம். சுத்தம் வாக்கியம் தேவனை தரிசிக்கும். இதை எப்போது சுத்தமாக இருப்பதற்கு இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். இயேசுவினாலே நாம் பரிசுத்தம் அடைந்து நம்முடைய அவயவங்களால் பிள்ளாருடைய புறமானபடியும் நாம் தீட்டுப்படாதபடி பரிசுத்தம் போன்றப்படுவதற்கு ஏதுவாக யாவரோடு சமாதானமாக இருந்து நம்முடைய அவயம் முழுவதும் தேவனுடைய பார்வைக்கு நாம் பரிசுத்தமாக காணப்படத்தக்கதாக நான் தெரிவித்து ஒரு நாள் அந்த பட்டுகளை வாய்ப்புள்ள கூடியாக சோதரிப்போம். பரிசுத்தவான் அறியார் இன்றைக்கு அநேகருக்கு பரிசு கொடுக்க முடியவில்லை. பரிசுத்தவான் அறியார் பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அது தேவனாலே அதாவது விசேஷத்தாகத்திலே நடத்தப்படுகிறானோ வருஷத்திலே பேருள்ளப்பட்டவன் அவன் வருஷத்தானே என்று பேரு சொல்லப்பட்டவர். அவற்றை அறிக்கையிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு
குமாரம் வருஷத்தாகினாலே நான் வந்து வருஷத்தாகிப்பட்டு உலகத்திலே சரீரத்தினால அவசியாதோடு ஜெயிக்கிறவர் வருஷத்துவாங்க என்று ஆண்டோட சொல்லுவது. இனி ஒரு நாள் ஒருத்தர் சொல்லி பிடிக்கிறேன் என்று நாம் தரிசிக்க வேண்டும். இது ஆவி வேண்டியவில்லை. ஆண்டவர் தரிசிக்கிறவர் தான் ஆவின்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள் ஆவின்படி இந்த மாம்ச சரீரத்தில் நான் ஜெயிக்கிறேன். அந்த மாம்சத்தில் அளிக்கப்பட்ட சரீரத்தில் நான் ஜெயிக்கிறேன். தேவனாக கழுவப்பட்ட சரீரத்தில் ஜெயிக்கிறேன். அதோடு ஆவியிலே நாம் அதாவது ஜீவிக்கிறவர் அனுபவம், ஆவியிலே தேவனை தரிசிக்கிறவர் அனுபவம், இன்னொரு அனுபவத்தை சொல்வதை முக்கியமான அனுபவம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 4 வருஷத்துடைய வாசிகள். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியிலே இருக்கும். அடிக்கடி வாசித்தீங்களா? அவருடைய ஊழியக்காரர் என்ன செய்வார்கள்? அவருடைய என்ன செய்வார்கள்? தரிசிப்பார்கள். எங்கே ஆவியின்படி எழுத்து இதை நாவின்படி அல்ல. இதை போகி பெரிய வாரம் போகி அங்கே ஒரு வருஷத்த நகரத்தை அங்கே என்ன செய்கிறார்? லாவக தேவன் ஆட்டோட்டியானவர் அங்கே என்ன செய்கிறார்? ஆய்த்தம நகரம் மனுஷன் தேவனுடைய வாசவத்தை அங்கே சாதிக்கிறார். பெரிய வாரம் போகி அங்கே அவருடைய ஊழியர்கள் என்ன செய்வார்கள்? அவரை சேவித்து அவரை ஆராதிப்பார்கள். அவரை என்ன செய்வார்கள்? தரிசிப்பார்கள். அப்போது பிடித்தவருடைய வரை பின்னால் தேவனுடைய பிள்ளைகளை இப்போது பழைய மாம்சத்திலே தான் நாம் தேவனை தரிசிக்கிறோம். தேவனை என்ன செய்கிறோம்? ஆவியின்படி ஆண்டவருக்கு பாடுகிறோம், புதைக்கிறோம். உலான வருஷத்தம் புறமான வருஷத்தம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு ஆண்டவரை ஆவியோட உண்மையோட என்ன செய்கிறோம்? தேவனை ஆராய்கிறது. உள்ளத்தில் இந்த ஜீவதங்கள் ஓடி நான் சுத்திகரிக்கப்பட்டு போடப்படுகிறது. இனி ஆண்டோட வாழ்க்கைக்கு முன்னாலே தேவன் நம்முடைய நம்மை அதாவது இளைஞர் சுத்தம் மூலம் வாக்கியவான் தேவனை தரிசிப்பார். இளைய சுத்தத்தோடு தேவனை தரிசிப்பார்களா? இளைய சுத்தத்தோடு உலான வருஷத்தை நாம் காணுவோமா? இளைய சுத்தத்தோடு தேவனுக்கு நாம் சேவை செய்வோமா? தேவான போதவடைய பிள்ளைகளே, நாம் அங்கே ஆண்டோட வரைய முன்னால் பழைய சரீரம் அல்ல, புதிய சரீரம். இப்போது மாம்சம் சாகலை இருக்கும். இனி ஆண்டவராக இயேசு வரும்போது போய் தந்த இயேசுடைய சாகலை பரிசுத்த சரீரத்தோடு நாம் தேவனை நேசிக்க போகிறோம், தரிசிக்க போகிறோம். அந்த பதிவான மறுபூமியிலே அது புதிய நகரத்திலே லாபக தேவன் ஆட்டப்பட்டியானவர் அவருடைய சிங்காசனத்திலிருந்து தான் ஜீவன் மண்ணேறுவார். நகரம் ஓடும். அது ஒரு மேன்மையான அனுபவம். அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவர் தரிசிக்கிற ஒரு அனுபவம். நாம் இன்றைக்கு உலகத்திலே போதவர்கள் இருக்கிறார்கள், ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவளை என்ன செய்கிறோம்? அவளை சில வேலைகளை பார்க்க வேண்டும், சில
பார்க்கிறோம், தரிசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அது அந்த மாசம் சாயல் செய்யும். ஆண்டோட வரைக்கு பின்னால் அப்படி இல்லை. அவருடைய மயமான சரித்துவப்பாக நம்ம மாணவம் படித்ததால் தேவனோடு நாம் ஆலோசிப்போம், தேவனை சேவிப்போம், தேவனை போற்றுவோம், தேவனை போலுவோம். அவருடைய ஊழியக்காரருக்கு எவ்வளோ மகிமை இருக்குன்னு அர்த்தம். கத்தருக்கு ஊழியம் செய்ய விரும்பணும், கத்தருக்கு ஊழியம் செய்யணும். உருவான வருஷத்தோடு புறமான வருஷத்தோடு கத்தருக்கு ஊழியம் செய்வோம்னா இங்கே மாத்திரமல்ல, அங்கே மகிமையை செய்ததோடு நாம் முதியவான முதியவர்களே பரிசுத்த நகரத்திலே இறைவனை ஆண்டவராய் ஏற்கும் அவருடைய சிங்காசனத்திலே நம்முடைய தேவனை தரிசிப்போம், அவரை அங்கே சேவிப்போம். இங்கே ஆளாய்களோடு அங்கே ஆளாய்ப்போம், அங்கே அவருக்கு நாம் சேவை செய்வோம். அவருடைய சந்தையிலே அதான் யுகாயுகமாக காணப்படுவோம். அவருடைய ஊழியக்காரர்கள் கத்தார் அந்த மயங்க எடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஊழியக்காரரும் எது சொல்லுகிறது அதோட இருக்கிறது. எழுத்து அந்த படப்பட்ட எல்லாரும் என்னுடைய ஊழியக்காரன் தேவன் சொல்லுகிறார். எல்லாரும் போது கொஞ்சம் எடுத்துக்கிறத கல்வி ஆசார ராஜாக்களாக்குறேன் என்று ஏசு சொல்லுகிறார். நான் ஊழியக்காரன் எல்லாரும். ஆனால் ஒரு 7 ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது அதோடு விசேஷத்தானுவோம். ஆண்டவரை பின்பற்றி ஊழியம் செய்கிறது அதோடு விசேஷத்தானுவோம். ஆண்டவரை பின்பற்றி ஊழியம் செய்வதுதான் மேன்மையானவர் ஆண்டவர். ஆண்டவராக சொன்னார், ஒருவர் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் என்னை பின்பற்றி. 33 ஆண்டு காலமாக இயேசு எப்படி தெரிவித்தார், அப்படி அவரை பின்பற்றி அவர் ஊழியம் செய்வோம். நம்முடைய சித்தன்படி, நம்முடைய நோக்கத்தின்படி, நம்முடைய மனசு அதை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஊழியர்கள் அல்ல. தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நம்முடைய ஊழியம் ஆண்டவர் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கணும். நம்முடைய சாகிலே நம்மை வெளிப்படுத்துவோம். ஆண்டவருடைய வருகையிலே யோகாயோகமாக நாம் இருக்கும் போது அவருடைய சாயலாக தத்துனாவின் சொன்ன சங்கர் போல அவருடைய சத்தங்கள் போது மருத்துவம் சொல்லுவாங்க. அவருடைய சாயலை நிச்சயவார்கள் வைத்தருவார்கள். உயிரிழந்தவர்கள் அவரை மர்மப்படுத்தி அவர்களால் மைவேலை சேர்த்து கொள்வார். இளமாக அவர்கள் கேட்டிருக்க தேவனோடு இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்வது. அதனாலே புதிய பூமியிலே 1000 வருஷம் ஆட்சி முடிந்த பிற்பாடு தேவன் கட்டின புதிய நகரத்திலே, பரிசுத்த நகரத்திலே, அங்கே பிதாவாகிய தேவனையும் ஆட்டுக்குட்டியாக சிங்காசனத்திலே பிதாவாகிய தேவனை கேள்விப்படி அவர்கள் தரிசிப்போம். இன்னைக்கு ஆவியோடு தரிசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய தலைமை இன்னைக்கு நாம் ஆவின் வழி இந்த ஒரு நாளிலே இயேசுடைய வருகைக்கு பின்னாலே புதியவான முதல் பூமியிலே பரிசுத்த நகரத்திலே ராவுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ராவை தரிசிப்போம். ஆட்டுக்குட்டியான தரிசிப்போம். சில வேலை துக்கப்பட்டு அலறுகிறோம். ஆண்டவரை தரிசிக்கணுமே, ஆண்டவரை தரிசிக்கணுமே, ஆண்டவரை தரிசிக்கணுமே, என் இயேசு காணணுமே, என் இயேசு காணணுமே, என் இயேசுவோடு நாம் வாழணுமே. இயேசு பார்த்தாலே இயேசோடு வாழ முடியும். இயேசுடைய வருகையிலே எப்படி பிள்ளைகளே இன்னைக்கு நாம் ஆண்டோடைய ஊழியத்தை செய்வோமா? ஆண்டவராக இயேசு பின்பற்றி ஆண்டோடைய ஊழியத்தை செய்வோமா? நாம் நிச்சயமாக நம்ம ஆள் தரிசிக்கலாம், இயேசு தரிசிக்கலாம். ஆண்டோட வருகைக்கு முன்னாலே நாம் எப்படி இருப்போம்? இப்போது எப்படி இருக்கிறோம்? இயேசுடைய பிள்ளைகள் இனி எப்படி இருக்கும்? அவர் இருக்கிற வண்ணமாக அவர் தரிசிக்கணும். அவருடைய சாகிலே நாம் அவருடைய பரிசுத்தை அவரை சேவித்து யுகாயுகமாக புதியமான உதவி போகவில்லை. நான் எஞ்சாட்டு வைக்க போகிறேன். அதனால் அவரை தரிசிக்கிற பாய்க்கவாங்க.
தரிசிக்கிறது, இயேசுவை தரிசிக்கிறது, தேவனை தரிசிக்கிறது நாம் பாக்கியமாக ஒரு நாளில் பார்த்து தரிசித்து அவனை செவித்து அவனை ஆராதித்து அவருக்கு பிரிவானவளை நடந்து அவராலே போஷிக்கப்பட்டு அவராலே மேற்கப்பட்டு அவராலே ஜீவத்தின் கனியை புஷித்து எச்சரித்த காலமாக நாம் தாமே குமாரனை தரிசித்து வருஷத்தோடு வருஷத்தவங்களோடு தோழத்தை தேன் வைக்க போகணும். பெரிய பாக்கியத்தை கற்று நாம் வைத்திருக்கிறோம். எங்கள் தலைவரோடு ஜெயிப்பதற்கு எப்போதும் சித்தமாக இருக்க வேண்டும். யாரோடு சமாதானம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த மேலே என்றால் உதயமான உண்மையில் தேவனை தரிசிக்க முடியாது, தேவனை தான் சேவிக்க முடியாது. அதனால் ஆண்டோட வார்த்தை கேட்கிறதோடைய பிள்ளைகள் எப்போதும் சொன்னாலே கொல்லப்பட்ட உருவான வருஷத்தோடு புறமான வருஷத்தோடு எப்போதும் தேவனை தரிசித்து கொண்டே இருங்கள், தேவனை துதித்து கொண்டே இருங்கள், தேவனை போட்டு கொண்டே இருங்கள், தேவனை தியானித்து கொண்டே இருங்கள். அதோட வருகை விஷயங்கள் யோகமாக நாம் பருவத்திலே புதியமான ஒரு கோவிலை தேவனை தரிசனத்தை தரிசனத்தை வருஷத்தோடு வருஷத்தவான்களோடு அந்த தேவனை வட்டி உணர்ந்த நிறுத்தத்தை பருவத்திற்கு அந்த பெரிய வாக்கியத்தை வைத்திருக்கிறது. இங்கே கர்நாடகத்தில் நிலவாட்டமாக பார்க்கிறோம். இனி முகமாக தேவனை பார்த்து அவருடைய தரிசனத்தை அவரை சேவித்து அவருடைய நித்திய பாக்கியத்தை பெற்று நான் என்னுடைய காலமாக தேவனோடு எத்தான் வைக்க போகிறோம். பாக்கியத்தை கற்று நாம் வைத்திருக்கிறோம். அங்கே தகுதியோடு ஜீவிக்க வருஷத்தை ஜீவனுக்கு தேவை. ஆண்டவரை காலங்கள் வைக்காதபடி வருஷத்தை செய்து தேவனை சேவித்து தேவனை மயப்படுத்தி அந்த நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கதனுடையாக கதனை சோதரிப்போம். Oh my God, with you.
Salah